ஹலோ இன்டர்நெட். ஸோ பாண்டிச்சேரிக்கு கேனியன்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிச்சேரிக்கு 1000 தடவை போயிருக்கோம். பட் இந்த கேனியன்ஸ் நம்ம கண்ணில் பட்டதே கிடையாது. இதை வந்து இன்னைக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்புறோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். என் கூட வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரின்ஸ் வந்து எனக்கு காலேஜில் ஜூனியர். ஆனால் காலேஜில் இருக்கும்போது நான் ஒரு ஹாய் பாய் கூட நாங்கள் சொல்லிக்கிட்டது கிடையாது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் பைக் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நாங்கள் வந்து யுனைட்டாக இருக்கோம். ஸோ அவர் வந்து என்ன பைக்கில் வந்திருக்காரு அப்படின்னா Z900 பைக்கு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே Z900 தான் அப்படின்றது தெரியும். ஆனால் ட்ரிப் போகும்போது பைக் எப்படி இருக்கும், நம்ம வந்து 400cc பைக் வச்சுருக்கோமே, அவர் எங்கேயோ போயிட்டு இருப்பார், நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கணும், இதெல்லாம் நான் யோசிக்கல. ஆனால் இப்போ கிளம்பும் போது தான் எனக்கு தோணுது. அதுவும் எஸ்பெஷலி இப்போ பாருங்கள், அப்படியே லைட்டாக அவன் முறுக்குனாலே எப்படியே 4 கிலோமீட்டர் முன்னாடி போயிடுறான். ஸோ அந்த பைக்கோட எப்படி போகணும் அப்படின்றதோ பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ முதல்ல வந்து தலைவருக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ்லாம் சொன்னார், பைக்கோட டிஃபிகல்ட்டிஸ்லாம். எக்ஸலண்ட் பைக், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்லைன் 4 என்ஜின். நம்ம TTF வாசன் தம்பி கூட இந்த பைக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, இருந்தார். ஸோ இப்போ வந்து ஹை ஆக்டேன் பெட்ரோல் தான் இந்த பைக்கில் போடணும். அது மாதிரி பைக் எங்கேயாவது நிப்பாட்டிட்டு ஃப்ரீயாக எங்கேயும் போக முடியாது. யாராவது ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, ஸ்க்ராட்ச் பண்ணுவாங்க, கீழே தள்ளி விட்டுருவாங்க, இந்த பயம்லாம் இருக்குது. ஸோ பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். ஃபார்ச்சுனேட்லி நம்ம ரெசிடென்ஸ் பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க்கில் டர்போஜெட் பெட்ரோல் இருக்குது. இளையராஜா பாட்டு கேட்குறேன். அட பொம்மால ஸ்ப்ளெண்டர் சவுண்ட் எப்படியா வரும்? பயங்கரமாக இருக்கேன் ஸ்ப்ளெண்டரு. ஸோ பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வந்து கிளம்புறோம். இப்போ பாண்டிச்சேரி இங்கேருந்து கரெக்டாக ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இல்லை ஒரு 220 230 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இன்றைக்கி பெருசாக நம்ம வந்து பிளான் எதுவும் இல்லை. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பாண்டிச்சேரி போய் ரீச் ஆகிட்டு அங்கே நைட்டு போய் ரூம் போட்டு தங்கிட்டு சில் பண்ணிட்டு தூங்குறது தான் பிளானு. காலையில் எந்திரிச்சிட்டு நம்ம பாண்டிச்சேரி லைட்டாக அப்படியே சுற்றிட்டு அப்புறம் வந்துட்டு இந்த கேனியன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன். அதுதான் நம்மளோட பிளான். ஸோ பைக் எடுத்து என்ஜின் வார்ம் அப் ஆகிறதுக்காக நானும் அப்படியே ஸ்லோவாக ஓட்டிகிட்டு இருக்கேன். தம்பி பரவாயில்ல, பொறுப்பாக ஓட்டுறாப்புல, நம்ம வண்டி அவ்வளோ ஸ்பீடு போகாதுன்னு தெரிஞ்சு நம்ம ஸ்லோவாக ஓட்டுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ சந்தோஷமாக போயிட்டுருக்கேன். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கான். பின்னாடி வந்து எங்கே முறுக்கிட்டு முன்னாடி போயிடுவானோ அப்புறம் நம்மளால் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவ்வளோ ஸ்பீடு அவ்வளோ பவர் இருக்கிற வண்டியை வச்சுட்டு ஸ்லோவாகவும் ஓட்டவும் முடியாது. அதனால சரி, அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நல்லா முறுக்கி ஓட்டிகிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்ன ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். இதோ போகிறான் பாருங்க. நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். டேய் முன்னாடி தாட்டா போக சொன்னேன், மொத்தமாக பாண்டிச்சேரி போய் சேர சொல்ல. கடவுளே, இங்கே பாருங்க, நான் என்ன முறுக்கிட்டு இருக்கேன். நம்ம வண்டி அவ்வளோதாங்க போகுது. அதுக்கு முன்னாடி பிக்கப் ஆக மாட்டேங்குது. 0 to 100 வந்து ஒரு 7 செகண்ட்ஸில் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து முறுக்குனாலும் வந்துட்டு நான் ஃபுல்லாக முறுக்கி தான் பிடிச்சிருக்கேன். ஒவ்வொரு நம்பராக ஏறிட்டே இருக்கு. அவனா பிரேக் அடிச்சு நிப்பாட்டினா மட்டும்தான் நம்ம வண்டி கொஞ்சம் கிட்ட போகுது. இதோ திருப்பி முறுக்கிட்டான் பாருங்க. போகுது பாருங்க, எங்கேயோ போகுது. இந்த மாதிரி வண்டி கூட நான் எப்படி ட்ரிப் பண்ணுறது சொல்லுங்கள்? இது பேசாமல் அவன் தனியாக ஒரு ட்ரிப்பு, நான் தனியாக இன்னொரு லைனில் போயிட்டு இருக்கலாம் போல். நீ போய் சேர்ந்துக்கோ, நான் பொறுமையாக வரேன் அப்படின்னு. இப்படி இவங்க கூட சேர்ந்து பிரேக் அடிச்சிட்டோம். பிரேக் அடிச்சு திருப்பி நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிட்டு கியரை டவுன் பண்ணி நான் திரும்பி ரேஸ் பண்ணுறேன். Z900 பாருங்க எங்கேயோ போகுது. இன்லைன் 4ஓட பவரே வேறங்க. இந்த மாதிரி வண்டிலாம் வச்சுட்டு எப்படிங்க போகிறது? ஐயோ. சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் மேட்ச் பண்ணி ஃபாஸ்ட்டாக போய் பார்ப்போம். இங்கே கண்ணுக்கே தெரியலையே. லைட்டாக தெரியுது. என்ன வந்துட்டான். ஓகே. பக்கத்தில் போய் சொல்லணும், தம்பி தயவு செஞ்சு நீ பின்னாடி வாடா, நானே லீடில் போகிறேன். யூஸ்வலி எந்த குரூப் ரைட் பைக்ஸ் வந்து எந்த குரூப் ரைட் பார்த்தாலும் ஸ்லோவஸ்ட் யாரோ அவங்கள முன்னாடி விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக பைக்ஸ் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பின்னாடி தான் வருவாங்க. ஸோ தட் ஒரு குரூப்பாக போகிறதுக்கு.
ஆக்சுவலி இந்த ஸ்பாட் ஒரு செம்ம ஸ்பாட் தெரியுமா? இது வந்து எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு கரெக்டாக 13 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. சனமங்கலம் அப்படின்ட்டு இங்கே போர்டு போட்டிருக்கு. இந்த ஊர் பேர் இதுதான். இந்த 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. என்னமோ தெரிலங்க, எவ்வளோ சம்மரில் இந்த சைடு வந்தாலும் இந்த ரோட்டில் ஒரு 2-3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் தான் இது. இங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கூல் ஆகிடும். அந்த ஏரோட டெம்பரேச்சரே மொத்தமாக சேஞ்ச் ஆகிடும். ஆனால் என்ன ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி நான் பார்க்குறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரைட் சைட் ஃபுல்லாக க்ரீனாக இருந்தது. இப்போ பார்த்தா ஒரு மாதிரி எப்படி காஞ்சு போய் ப்ரௌனிஷாக இருக்குது. ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் சம்மர். ஆனால் மழை டைம்லலாம் இங்கே வந்தால் செம்மையாக இருக்குங்க. யானைகள் காப்பகம்னு போர்டு போட்டுருந்துச்சு. ஆக்சுவலி எலிஃபென்ட்ஸை வந்து ரீஹபிலிட்டேட் பண்ணுறதுக்காக ஒரு பிளான், அப்புறம் ஜூலாம் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். எஸ், திருச்சி ஜூ. ஆனால் அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில. மோடிஜி மனசு வச்சாருன்னா முடியும்னு நினைக்கிறேன். திருப்பியும் இந்த மாதிரி போயிட்டேன். இப்போ ஸ்லோவாக போய் அவனை பிடிச்சிட்ருக்கோம் நம்ம. Z900. இதுக்கப்புறமா தம்பி புரிஞ்சுக்கோப்பலன்னு நினைக்கிறேன். தம்பி நான் முன்னாடி போகிறேன், பொறுமையாக வாப்பா அப்படின்னு. டாமினாரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் நம்ம போயிட்டுருக்கோம். இது பாருங்க, அவன் பாட்டு கேஷெல்லாம் முறுக்கிட்டு போயிட்டே இருக்கான். எனக்கு சிரிப்பு தான் வருது ஆக்சுவலி. அவன்கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டு தானே கிளம்புனேன். மேக்ஸிமம் 130-140க்கு மேலே போகாதுடா, பிகாஸ் டாமினார் அதுக்கு மேலாம் மேட்ச் பண்ண முடியாது. ஓகேண்ணா. அவன் ஆக்சுவலி சொன்ன மாதிரி 140க்கு மேலே அவன் போகல. ஆனால் அந்த ஆக்சலரேஷன் இருக்குது பாருங்கள். Z900 ரீச்சிங் 140 அண்ட் டாமினார் ரீச்சிங் 140, அதுலேயே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கேப் ஆகிடுது. இதுக்கப்புறமா அது தம்பி வந்து பொறுமையாக வருவாருன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவனால் முடியல. ஸோ நான் வந்துட்டு சொல்லிட்டேன் தெளிவாக, டே தம்பி நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன், எனக்கு பின்னாடி வந்துக்கோ. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக உனக்காக நான் போகிறேன், நீ வந்து மேட்ச் பண்ணி பின்னாடி வந்துக்கோ. பிகாஸ் சேஸ் பண்ணுறது உன் வண்டியில் ஈஸிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது இருட்டிடுச்சு. நானும் நிற்கவே இல்லையே. நானும் நல்லா மேட்ச் கொடுத்து போயிட்டே இருந்தேன், முறுக்கிட்டே இருந்தேன். பின்னாடி ஆக்சுவலி மிரரில் பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இருட்டினதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா Z900 காணும். சரி வந்துடுவான், இதான் Z900 வச்சுருக்கான்ல அப்படின்னு சொல்லி நானும் நல்லா முறுக்கி ஓட்டிட்டு தான் இருந்தேன். என்னை பார்த்து இன்ஸ்பயர் எல்லாம் டாமினார் இப்படி ஓட்டாதீங்க கைஸ். இப்படிலாம் ஓட்டணுன்னா நல்ல சூப்பர் பிரேக்கிங்லாம் வேணும். வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கனால மட்டும்தான் அப்படி ஓட்டுறேன். அதே மாதிரி ரோட்லேயுமே யாரும் இல்லை, எம்டி ரோட்ஸ். டாமினாரோட டாப் ஸ்பீடு, என்னோட டாமினாரோட டாப் ஸ்பீடு 149 வரையும் டச் பண்ணுது. ஆக்சுவலி என் வண்டி வந்து ஹெவிலி மாடிஃபைடுங்க. முன்னாடி வந்து அந்த ஃபேரிங் வந்து அதுவே கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இன்னொன்று நானே ஒரு 100 கிலோ வெயிட் இருக்கேன். ஸோ இவ்வளோ வெயிட்டாக வச்சுட்டு வண்டி வந்து இதுக்கு மேலே போக மாட்டேங்குது. பட் ஐவ் சீன் டாமினார்ஸ், ப்ராப்ளி அது BS4 இருக்கும்னு நினைக்கிறேன். 165, 170 ஹிட் பண்ணுறதுலாம் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம வண்டியோட டாப் ஸ்பீடு இதுதான் 149. ஆக்சுவலாக இப்போ ரொம்ப நேரமாக பின்னாடி மிரரில் வந்து தெரிஞ்சிட்டே இருந்தது. ஆக்சுவலி அந்த லைக் பூனைக்கண்ணு மாதிரி 2 ட்வின் லைட்ஸ் இருக்கும் அந்த Z900ல். அதை பார்த்துட்டே இருந்தேன். இப்போது கொஞ்சம் நேரமாக பார்க்குறேன், ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸாக பார்க்குறேன், வண்டியை காணும். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. இவன் பாட்டுக்கு சூப்பர் பைக் ஆக்சுவலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோலுங்க. நான் பயந்துட்டேன், நிஜமாகவே நான் பயந்துட்டேன். எங்கே எதுவும் தம்பி வண்டி கிண்டி எது கீழே போட்டாப்லையா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி நிப்பாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நிப்பாட்டி தான் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். தம்பிக்கிட்ட பேசினா தெரியுது, அண்ணா நீங்கள் பாட்டுக்கு என்னென்ன முறுக்கிட்டு முன்னாடி போயிட்டீங்க, என்னால் ஓட்ட முடியலண்டா அப்படின்றான். எனக்கு என்ன இதே ஏன்டா Z900 வச்சுட்டு என்னால் துரத்த முடியலையா அப்படின்ட்டு எனக்கு அதிசயமாக இருக்குடா அப்படின்னு. இல்லைண்ணா நீங்கள் பாட்டுக்கு டாமினாரில் நல்லா லைட்ஸ் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா என் வண்டியில் லைட்டு வீக்குண்ணா அப்படின்ட்டு. அப்போ தான் தெரிஞ்சுது நம்ம இந்தியன் பைக்ஸோட அட்வான்டேஜ். நிஜமாக சொல்கிறேன், டாமினாரில் ஸ்டாக் லைட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கே நீங்கள் வந்து நைட்டில் வந்து 120 அது மாதிரி கூட கான்ஃபிடென்ட்டாக போகலாம். இதில் வந்து நம்ம வந்து அடிஷனல் லைட்ஸ் வேறு போட்டிருக்கோமா, தம்பியால் அதை மேட்ச் பண்ண முடியல. அவன் வண்டியில் உட்காந்து ஆன் பண்ணி காமிச்சான், சுத்தமாக லைட்டே இல்லை. ஸோ அப்படி இப்படி நாங்கள் வந்து பாண்டிச்சேரி வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் பாண்டிச்சேரி வந்து சேரும்போது யார் கண் வச்சாங்கன்னு தெரில, நம்மளோட ஆக்சிலரி லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு.
சும்மா கேட்போமேன்ட்டு கேட்டேன், இந்த ஊரில் எப்போப்பா ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் 11 மணி வரை இருக்குண்ணா. குடிக்க தண்ணி வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த தண்ணி என்றைக்குமே கிடைக்கும். பாண்டிச்சேரிண்ணா. ஸோ பாண்டிச்சேரி அப்படின்னாலே பார்ட்டி டவுன் தான். பட் நாங்கள் பெருசாக பார்ட்டிலாம் பண்ண முடியாது, பிகாஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபுல்லி பைக் ஓட்டணும், திரும்பி ஊருக்கு வரணும். அதனால் ஒரு நல்ல கஃபேவை பார்த்து உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பீச் ரோட்டில் ஒரு கஃபே தேடி அப்படியே போயிட்டுருந்தோம். அண்ட் நல்ல ஒரு கஃபே பார்த்தோம். அண்ட் கஃபேல உள்ளே போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் சில் பண்ணிவிட்டு நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வரதே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீன் லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து தூக்கி போட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான். பிரின்ஸும் நானும் நிறைய பேசணும். ஆக்சுவலி நல்ல ஒரு க்ளோஸ் ஆகிட்டோம். ஒரே நைட்டில் வந்து வி ஸ்போக் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ 2 பேருக்குமே அது வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி பைக்கர்ஸ் எங்கே ஒன்றா சேர்றாங்களோ எப்பயுமே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி ஒரு சப்போர்ட்டாக தான் இருப்போம் ஈச் அதர். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ எனிவேஸ் கைஸ், இன்றைக்கி வந்து ட்ரிப் இதோட முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து பாண்டிச்சேரியை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம கேனியன்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.